கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உன்னத் பாரத் அபியான் சார்பாக பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் மேம்படுத்தும் நோக்கில் 2 நாள் தேசிய கருத்தரங்கம் கல்லூரி கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்திய அரசாங்கத்தின் ANRF மற்றும் CDRD பழங்குடியினர் முன்னேற்ற அறக்கட்டளையின் நிதியுதவி பங்களிப்புடன் நிகழ்வுகள் நடைபெற்றது. நிகழ்வில் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வித்யா வரவேற்புரையினையும் கல்லூரியின் செயலர் முனைவர் வனிதா தலைமை உரையினையும் வழங்கினர். கருத்தரங்கில் தமிழ் துறை உதவி பேராசிரியர் திரு ஈஸ்வரன் எழுதிய பழங்குடியின மக்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் நூல் வெளியிடப்பட்டது. சிறப்பு விருந்தினர் அறிமுக உரையினை கல்லூரியின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் விஜயா வழங்கினார். கெமரம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பழங்குடி குக்கிராமங்களில் செயல் திட்டங்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உறுதுணையாக இருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு சீனிவாசன், கோவை மாவட்ட NIC-யின் இயக்குநர் திரு ரவிக்குமார், காரமடை KVKS தலைவர் திருமதி கோமதி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் திருமதி செல்வி நிர்மலா, திருமதி சாந்தி பிரியா, CDRD நிர்வாக அரங்காவலர் திரு ரங்கநாதன், நபார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் திரு நிர்மலா ராவ் ஆகியோரின் சேவையை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் மோனி மாடசாமி, இந்திய அரசாங்கத்தின் தேசிய தகவல் மையத்தின் முன்னாள் இயக்குநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தனது சிறப்புரையில் இந்தியாவில் பழங்குடி இன வளர்ச்சி நிலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து எடுத்துக் கூறியதோடு பல்வேறு துறைகளில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு உருவாக்குவதால் புதிய தொழில் முனைவோர்களையும் அதன் வாயிலாக புதிய வேலை வாய்ப்புகளையும் அது உருவாக்கி தருகின்றது. இதன் மூலமாக அவர்களின் பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும் என்பதனையும் இந்த 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இக்கருத்தரங்கின் வாயிலாக பல்வேறு கல்லூரி பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தொழில் முனைவோர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தையும் வளர்ந்து வரும் தொழில் வாய்ப்புகள் பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாணவர்கள் உருவாக்கிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த 31 செயல் திட்டங்களின் வெளிப்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பழங்குடியின விவசாயிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் நடைபெற்றது. நிகழ்வின் நிறைவாக கல்லூரியின் UBA ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஸ்ரீ கலா நாயர் நன்றி உரையினை வழங்கி சிறப்பித்தார்.